شهر رمضان الذي أنزل فيه القرآن. وقال أيضا: الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. صدق الله العظيم. அந்த கோடிகள் அந்த சராசரங்களை அனைத்தையும் அளவிட படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமல்படுத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் தொடர்ந்து இரதமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவரின் மீதும் அன்று தொற்றும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்கிறார்களோ எடுத்து நடக்கப் போகிறார்களோ அத்தகைய முஸ்லீமான ஆண் பெண் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவனவன் அல்லாஹ், அவனையே அனைவரும் அஞ்சிக் கொள்ளுமாறு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்கின்றது. குறிப்பாக தன்மையில் இருக்கும் போது அல்லாஹ் தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லாம் ரஜபுடைய மாதத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ரஜபுடைய மாதம் வருகின்ற பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை முன்னோக்கியவர்களாக அல்லாஹ்வுக்கு அதிகமாக பிரார்த்தனையிலே துஆவில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபிலையும் ஷஅபானிலையும் பரக்கத் செய்து விடுவாயாக. ரமலானை அடைகின்ற அந்த சந்தர்ப்பத்தையும் எங்களுக்கு அடைய செய்து விடுவாயாக. ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதத்திலிருந்தே ரமலானுக்கு தயாராகி விடுவார்கள். சகோதரர்களே, அவ்வளவு சிறப்பான மாதம்தான் என்னை வர இருக்கின்ற மாதம். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியே, ரமலானுக்கு 2 மாதங்களுக்கு முன்னால் தயாராகி விடுவார்கள் என்று சொன்னார். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், நாம் என்ன தயாராகி கொண்டிருக்கிறோம்? நாம் எப்ப நாங்கள் தயாராகிறது? ரமலான் இல்ல சகோதரர்களே, ரமலான் முடிகின்ற பொழுது தயாராகிறோம். எல்லாம் முடிஞ்சதோடையே எனக்கு அமல் செய்ய கிடைக்கலையே, குர்ஆன் ஓதற்கு கிடைக்கலையே என்று கவலைப்படுகிறோம். இந்த ரஜபிலிருந்து குர்ஆன் திலாவத்துகள், சுன்னத்தான தொழுகைகள், ஏனைய ஸலவாத் தர்மங்கள், இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில படிப்படியாக கொண்டு வருகின்ற பொழுது அந்த ரமலான் அமல் செய்வது லேசாக இருக்கும். அந்த ரமலான் நோன்பு முடிக்கிறது லேசாக இருக்கும். எல்லாம் போய் முடிஞ்சதுக்கு பின்னால் நாங்கள் கவலைப்படுகிறோம். சகோதரர்களே, ரமலானை எனக்கு ஒரு சரியான முறையில் பயன்படுத்த கிடைக்கலையே, ரமலான்ல நான் அமலை செய்யலையே, ரமலான்ல நான் நல்லதை செய்து கொள்ளலையே, நோன்பு முடிக்கலையே, நான் அதிகமாக குர்ஆன் திலாவத்துகள், சுன்னத்துகள், தராவீஹ் போன்ற அமல்களை எனக்கு செய்ய கிடைக்கலையே என்று கவலைப்படுகின்ற ஒரு துர்பாக்கிய நிலைமை இன்றைய சமூகத்திலே எங்களுடைய சில முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஏற்படுகிறது. காரணம் என்ன? இந்த 2 மாதத்தையும் நாங்கள் பயிற்சிகளாக எடுத்துக் கொள்ளவில்லை. இந்த 2 மாதத்தையும் அமல்களை நாம் பயிற்சிகளாக எடுத்துக் கொள்ளவில்லை. இது உலமாக்கள் சொல்வார், இந்த மாதம் இருக்கிறது வித்தை போடுகின்ற மாதம். ஷஅபான் மாதம் உடைத்த வித்துகளுக்காக, பயிர்களுக்காக தண்ணி ஊற்றுகின்ற மாதம். ரமலான் மாதம் அறுவடையுடைய மாதம். அப்படி என்றால் இந்த 2 மாதத்தை நல்ல முறையை பயன்படுத்தி பலப்படுத்துகின்ற பொழுதுதான் ரமலான்ல ஒரு மாசமும் நல்ல அமல் செய்ய கிடைக்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஷஅபானுடைய இறுதியில ஒரு உபதேசத்தை சஹாபாக்கள் செய்வார்கள். யா அய்யுஹன் நாஸ் கத் அபல்லக்கும் ஷஹ்ருன் முபாரக்குன். ஏ மனித
அந்த மாதத்திலே ஒரு மனிதன் ஒரு பருவை செய்தால் 70 பருவை நன்மை கிடைக்கிறது. அந்த மாதத்திலே ஒரு சுண்ணத்தை செய்தால் ஒரு பருவனை நன்மை கிடைக்கிறது. அந்த மாதம் இப்படிப்பட்ட மாதம் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் மகத்துவத்தையும் இதற்கு மேலாயும் சுமந்து கொண்டு வருகின்ற மாதம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அந்த மாதத்திலே மிகவும் முக்கியமாக என்னுடைய அமல்களை விட்டும் தூரமாக்குகின்ற எம்மை பாவத்தின் பக்கம் எங்களை நரகத்தின் பக்கம் முயற்சி செல்வதற்காக வேண்டி உள்ளே நுழைவதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஷைத்தான் சொன்னாங்க. அந்த நரகத்துடைய கதவு மூடப்பட்டு சுவர்க்கத்தின் நரகத்தின் கதவு மூடப்பட்டு சுவர்க்கத்தின் கதவு திறக்கப்படுகிறது. மனிதர்களே அமல் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி தடை செய்து கொண்டிருக்கின்ற அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஷைத்தான்களெல்லாம் அந்த மாதத்திலே சங்கிலியினால் கட்டி விளக்கப்பட்டு விடுவார்கள். அந்த மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமான நன்மைகளை செய்து கொள்ளுங்கள். அந்த மாதம் ஒரு மகத்துவமான மாதம் என்றெல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாவாரியாக சொல்லிவிட்டு குர்ஆனுடைய ஆயத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், மனிதர்களே, ரமலானுடைய மாதம் குத்திப அலைக்கும் கமா குத்திப அலைக்கும் சியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்திற்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் தஆலா அதையே சொல்லிவிட்டு அந்த ஆயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற பொழுது, ரமலான் முடிகின்ற பொழுது ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலே இதே ரப்பு எதிர்பார்க்கிறான். லஅல்லக்கும் தத்தகூன். ரமலான் வந்து முடிகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் உண்டாக வேண்டும். பாவத்தை செய்து கொண்டிருந்த நான் இந்த ரமலான் என்னை பாவத்தை விட்டு தடுத்துவிட வேண்டும். தக்வா வருவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகிறார். ஏனென்றால் தக்வா உள்ளவர்களாக நீங்கள் ஆகியிருக்க கூடும். அதனால் நோன்பை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று கடமையாக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். சகோதரர்களே, இந்த ரமலான் இத்துணை ரமலான்களை என்னை விட்டு கழிந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் உருவாகி இருக்கிறது? அதே பாவத்தை செய்து கொண்டிருந்தோம் என்றால் எங்களுடைய ரமலானை எந்தவிதமான மாற்றமும் இந்த ரமலான் எங்களை மாற்றமாக்கிவிட்டு செல்லவில்லை. சகோதரர்களே, இந்த ரமலானாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற நீயத்தோடு எண்ணத்தோடு அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, நான் வட்டி எடுத்த நான் இந்த ரமலானோடு இருக்கு பின்னால் வட்டி எடுக்க மாட்டேன். தொழுகை இல்லாத நான் இந்த ரமலானோடு நான் தொடர்ந்து தொடரக்கூடியவனாக இருப்பேன். நான் பாவத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த நான் இந்த ரமலான் என்னை மாற்ற வேண்டும். இதற்கு பின்னால் அந்த பாவத்திலையும் இந்த கடவுளையும் இந்த பொய்யிலையும் இந்த அனாச்சாரத்திலையும் இந்த சினங்களையும் இப்படிப்பட்ட பாவத்திலே நான் ஈடுபட மாட்டேன் என்ற எண்ணத்தை அதிகமாக உள்ளத்தை வரவைத்துக் கொள்ளுங்கள். ரமலான் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் ரமலானாக நோன்பாக நாம் பிரித்திருக்கிறோம். ரமலானாக எங்களிடத்தில் இருந்துவிட்டு சென்றிருக்கிறது. சகோதரிகளே, இல்லை என்றால் ரமலான்ல மாத்திரம் பண்டிகைக்கு வாரோம், ரமலான்ல மாத்திரம் புறம் பேசவில்லை, ரமலான்ல மாத்திரம் குர்ஆன் ஓதுறோம், ஏனைய நேரங்கள்ல புறம் பேசுறோம், ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால தொழுகை இல்லை, ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால புறம் பேசுறோம், ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால வட்டி எடுக்கிறோம், பாவம் செய்யறோம், ஏமாத்துறோம், பொய் சொல்றோம். இதெல்லாம் ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால எங்களை வாழ்க்கையில எங்களை உள்ளத்துக்குள்ள எங்களை செயல்ல மறுபடியும் ஓடி வந்து குடிகொண்டு விட்டது என்று சொன்னார். இந்த ரமலான் எங்களை ஒரு மனித புனிதனாக ஆக்கவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறார், லஅல்லக்கும் தத்தகூன். தக்வாவை எனது வாழ்க்கையை மாற்றவில்லை என்பதை நீங்கள் உள்ளத்திலே கருதிலே நியத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். சகோதரிகளே, எனவே இப்படிப்பட்ட ரமலான் வந்து சந்திக்கிறவர்களோடு நானும் நீங்களும் தக்வாதாரிகளாக பயபக்தி உள்ளவர்களாக எங்களுடைய குடும்பத்தார்களை நோன்பு பிடிக்க வைங்கள். சகோதரர்களே, எங்களுடைய மனைவி மக்களை நோன்பு பிடிக்க வைங்கள். சகோதரர்களே, ஏன் இந்த ஷாபானிலிருந்து சுன்னத்தான நோன்புகளை பிடிக்க வையுங்கள். ஏன்
ஷாபான், ரமலான், ரஜபிலிருந்து சுன்னத்தான நோன்புகளை பிடிக்க வையுங்கள். ஏன் அடுத்து வருகின்ற ஷாபான் மாதத்திலையும் சுன்னத்தான நோன்புகளையும் குர்ஆன் திலாவத்துகளையும் வீடுகளில் உருவாக்குங்க சகோதரர்களே. வீட்டில் உருவாக்குங்க. எங்களை பிள்ளைய குர்ஆன் ஓத வைக்கிறதுக்கு இப்பவே உருவாக்குங்க. எங்களை பிள்ளை எங்களை மனைவிய தொழுவத்துக்கு எங்களை பிள்ளைகளை தொழுகையாளர்களாக ஆக்குறதுக்கு நீங்களே உருவாக்குங்க. இந்த ரஜபுல் எடுங்க பயிற்சிய, அதுக்கு பின்னால் ஷாபான் எடுங்க பயிற்சிய. அப்பதான் ரமலானாக எங்களை விட்டு கழிவுகள். இல்லை என்றால் அந்த ரமலான் எதிர்மனை பசித்தோ தாகத்தோடு இருந்ததை தவிர வேற ஒன்றும் பிரயோஜனமாக கையாள சொல்கிறார்கள். எனவே இந்த ரமலான் அதிகமாக செய்யணும். நாங்கள் நீயத்து கொள்வது அதிகமாக எங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புறது தொழிலுக்காக வேண்டி, மனைவியை தராசி தொழிலுக்காக வேண்டி அனுப்புறது, வீட்டில் சிகிச்சை செய்ய வைக்க, வீட்டில் குர்ஆன் திலாவத்தை ஏன் அமல்களை செய்யறதுக்கு வைக்கணும் சொல்றது. அதே போன்று தொழுகையாளர்களாக எங்களை குடும்பம் மாறும். நான் தொழுகையாளராக இருக்கிறோம், எந்த மனைவி தொழுகையாளர்களாக இருக்க வேண்டும், எந்த பிள்ளைகள் தொழுகையாளர்களாக இருக்க வேண்டும், எந்த உறவினர்கள் தொழுகையாளர்களாக இருக்க வேண்டும். இதுதான் ரமலான் எதிர்பார்ப்பது சகோதரர்களே. அன்புக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹ் தஆலா தொழுகை பற்றி ஏராளமாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார். அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ ஃபில் அர்த். நபியே நாயகமே, மனிதனை நீங்கள் பார்க்க கூடாதா? அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பார்க்கவில்லையா? நீங்கள் சிந்திக்கவில்லையா? வானத்திலே இருக்கக்கூடியவைகள், மலக்குமார்கள், ஏனையவர்கள், பூமியிலே இருக்கிற மனிதர்கள், அதே போன்று ஜின்கள், மரம் மட்டைகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்து கொண்டிருக்கிறது. எல்லாம் சுஜூத். மரமாக இருக்கிற அல்லாஹ் தஆலா பட்டியல் போட்டு அவைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வல் அர்து வல் வஷம்ஸ் வல் கமர் வல் நுஜூம் வல் ஜிபால் வல் ஷஜர். சுப்ஹானல்லாஹ். சந்திரன், சூரியன், அதே போன்று நட்சத்திரங்கள், மலைகள், மரங்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்து கொண்டிருக்கிறது. நபியே நாயகமே, நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து கேட்கிறார். ஏன்? அமலுக்காக வேண்டி, இபாதத்துக்காக வேண்டி. வமா ஸலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி படைத்த மனிதர்கள் ஏன் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யாதவர்களாக, ஏன் அல்லாஹ்வுக்கு சிறப்பணியாதவர்களாக, ஏன் தொழுகையில்லாதவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு கணக்கு சிந்திக்கிறோம் சகோதரர்களே. மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட சூரியன், நட்சத்திரம், சந்திரன், வானம், பூமியில் இருக்கக்கூடியவைகள், அதே போன்று விலங்குகள், அதே போன்று மரங்கள், மலைகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்து சொன்னால் இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறார், மனிதர்கள் இருக்கிறார்களே, நிச்சயமாக மனிதர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி மிக்கவர்களாக நடந்து இருக்கிறார்கள். எங்கே சகோதரர்களே குறைந்தது நன்றி என்ற வார்த்தை இந்த 5 நேர தொழுகையிலாவது நமது வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் என்னொரு முஸ்லிமாக, என்னொரு மனிதனாக நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் அவசியம் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். எத்தனை சகோதரர்கள் அவருடைய வாய்க்குள்ளால மற்ற குழாய்கள் போடப்பட்டு வாய்க்குள்ளால மூக்குள்ளால சாப்பாடு போகுது, மூக்குள்ள குழாயை போட்டு அதுக்குள்ளால சாப்பாடு, அது தண்ணி சாப்பாடு போகுது. சிலர்களுக்கு வாய்க்குள்ளால குழாய் போடப்பட்டு சாப்பாடை கலைச்சி அளந்து நிறுத்தி ஊத்துறாங்க. இன்னும் சிலர்களை போய் பாருங்க, தொண்டைக்குள்ள ஓட்டு கொண்ட தோரம் கொண்ட போட்டு அதுக்குள்ள வட்டைக்குள்ளால சாப்பாடு போகுது. கொஞ்சம் வைத்தியசாலையில போய் பாருங்க. இன்னும் சில சகோதரர்களுக்கு வயிற்றுக்குள்ள உடலுக்கு நேராக, தொப்புளுக்கு நேராக ஓட்ட போட்டு அதுக்குள்ளால சாப்பாடு தண்ணி போகுது. எத்தனையோ சகோதரர்கள் சிறுநீர் கழிக்க முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சகோதரர்கள் மனம் கழித்துக் கொள்ள முடியாமல், அந்த மனத்தை வெளியாக்கிக் கொள்ள முடியாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் நல்லா சாப்பிடுறேன், நல்லா குடிக்கிறேன், நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன், நல்லா சிறுநீர் கிடைக்கிறேன், நல்லா தூங்குகிறேன், நல்லா மனம் போகும். இப்படி எல்லாம் இருந்து இன்றைக்கு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி கேட்க ஒரு மனிதனாக வாழ்ந்தால் என்ற நிலைமை என்ன சொல்கிறது? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல மவுண்ட அந்த மெஷின்ல தன்னுடைய இவ்வளவு காலம் தான்
கொண்டிருக்கிறாங்க. மெஷின் வீண்டா உயிர் போய்விடும். சுபஹானல்லாஹ். அப்படியெல்லாம் எத்தனை சகோதரர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது, மௌத்தே மரணத்தை எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது, நிம்மதியாக தூங்கிவிட்டு நிம்மதியாக சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாக குடும்பம் மக்களோடு இருக்கின்ற நாம் ஏன் 5 நேரம் வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு முன்னாலே எங்களை சிறந்த பணியலாது, எங்களை தலையை வச்சு சுஜூத் செய்யலாது. அல்லாஹ்வுக்கு முன்னால இப்ப உலகத்துல சுஜூத் செய்யாதவங்க நாளை மறுமையுடைய நாளையில அவங்களுக்கு சுஜூதுக்காக குனிவாங்க, சுஜூதுக்காக குனிவாங்க, சுஜூதுக்காக குனிவாங்க. அல்லாஹ்வுடைய மேனியை படையப்பட மாற்றி விடுவார். சொல்லுங்க, அல்லாஹ் தந்திக்கிறான் நல்ல ஆரோக்கியத்தை. அல்லாஹ் நல்ல ஆரோக்கியத்தை தந்திக்கிறான். அந்த ஆரோக்கியத்தை ஆரோக்கியமாக கழிக்கவில்லை. சகோதரர்களே, தெரியாது. இன்னும் சில சகோதரர்களை பார்த்தா இமாம் ஜமாத்துக்கு வாராங்க, இல்ல வீடுகளில் தொழுது கொண்டிருக்கிறாங்க. இது வீடுல தொழக்கூடிய விடயம் எப்ப அதிகமாக சொன்னா இந்த கொரோனாவுக்கு பின்னால் சில அதே பழகிட்டாங்க. வீட்டில் தொழுறதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலக்கத மம்து அன் ஆமுர பிஸ்ஸலாத்தி வத்கான. என்ற உள்ள நாடுது என்னன்னு தெரியுமா? தொழுகைக்காக வேண்டி இமாம் ஜமாத்துக்காக மஸ்ஜிதுக்கு வராத மனிதர்களுடைய வீட்டுக்கு போறதுக்கு நான் இந்த தொழுகையில இடத்துல ஒருத்தர் நிற்பாட்டு வச்சுட்டு சும்மா தயக மகியதி ரஜாலி மஅஹும் ஹுஸும் ஹுஸும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மினல் ஹத்தரி இலா கௌமி, ஒரு கூட்டத்தாரை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு விறகுகளை கொண்டு வந்து வீடுகளிலே இமாம் ஜமாத்திற்கு வராமல் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய வீடுகளை வாலிபர்களை கூட்டிக் கொண்டு வந்து நெருப்பு வைப்பதற்கு உள்ளம் விரும்புகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு இருந்தாலும் லா யஷ்ஹதுன ஸலாத்த ஃபஹரிக அலைஹிம் பிபியூதிஹிம் பின்னார். சுப்ஹானல்லாஹ். பிபியூதிஹிம் பின்னார். அவருடைய வீடுகளை நெருப்பால் பத்த வைக்கிறது. விறகுகளை கொண்டு அவருடைய வீடுகளை நெருப்பினால் பத்த வைக்கிறது. உள்ள நாடுகிறது. யார் யாரெல்லாம் இமாம் ஜமாத்துக்கு வராமல் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். வீடுகளை தொடர்புடைய ஒரு நிலைமை இருக்கு. மஸ்ஜிதில் இமாம் நடக்குது, இமாம் ஜமாத் நடக்குது. ஒரு தொழுகையை 27 மடங்கு தொழுகையை எடுத்துக்கொண்டு போறதுக்கு இவருக்கு உள்ள விலை கொடுக்கல. ஒரு 5, 6, 8 நிமிஷம் கொஞ்சம் வந்து சுத்தம் செய்துட்டு மறுமையுடைய நாளையை கெஞ்சுவார்கள். மௌத்துடைய நேரத்தில் ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து. யா அல்லாஹ், என்ன கொஞ்சம் திருப்பி இப்ப ரூஹ் எடுக்கப்பட்டு பெருமரணை ஆரம்பிக்கப்பட்டு கரண்டை காலுக்கு வரும், முட்டகாலுக்கு வரும் ரூஹ், இடுப்புக்கு வரும் ரூஹ், அதுக்கு பின்னால் நெஞ்சுக்கு வரும், அதுக்கு பின்னால் இந்த சொல்லுகின்ற இந்த தொண்டையுடைய எந்த பகுதிக்கு வந்துவிடும். இப்ப மனிதன் கெஞ்சி கேட்பான், அல்லாஹ்விட கதறுவான், அழுவான். சகோதரரே, இந்த உலகத்துக்கு கொஞ்சம் திருப்பி அளிப்பது யா அல்லாஹ், இந்த உயிரை படுத்தி விடாதே. இலா அஜலின் கரீப், ஒரு சொட்டு ஒரு மடிப்பொழுது கேட்பான் உங்களிடத்துல, இந்த கொஞ்சம் திருப்பி அளித்து விடு, நான் அமல் செஞ்சுட்டு வாரேன். விட்டு விட்டு வந்த தொழுகைகள் நான் இன்னைக்கு நேரமில்லை என்று சும்மா வீணாக்கி கொண்டிருந்த இந்த பொய்யான துன்யாவுடைய வாழ்க்கை இப்ப எனக்கு விளங்குதியாவா? அதனால என்ன கொஞ்சம் திருப்பி அனுப்பிடு, என் உயிரை எடுத்து விடாதே. விட்டு விட்டு எல்லாத்தையும் அமல் செஞ்சு கொண்டு வாரேன். ربنا أبصرنا وسمعنا فرجعنا نعمل صالحا إنا موقنون. கேட்டுட்டேன் யா அல்லாஹ், பார்த்து விட்டேன் யா அல்லாஹ். இப்ப எல்லாம் விளங்குது, கபர் விளங்குது, நரகம் விளங்குது. இந்த துன்யா போலியானது, பொய்யானது. 7 காலங்கள் 7 நேரங்கள் எல்லாத்தையும் நான் ஏழு குடும்பத்துக்கு, ஏழு தொழிலுக்கு, 7 பிசினஸுக்கு கொடுத்துட்டேன் யா அல்லாஹ். அதனால இப்ப எனக்கு என்ன கொஞ்சம் அனுப்பிவிடு, மறுபடியும் நிரந்தரமான வாழ்க்கையை வாழணும் யா அல்லாஹ். பொய்யான போலியான துன்யாவை வாழ்க்கை முடிய
ஒரு செகண்ட் தான் அமல் செஞ்சு கொண்டு வாரேன், சதகா செஞ்சு கொண்டு வாரேன் கெஞ்சுவான். அல்லாஹ் சொல்லுகிறார், லா யஸ்தகீமுன ஸாஅத வலா யஸ்தக்பிரூன். ஒரு செகண்ட், ஒரு நொடி பொழுது கூட உன்னை பிற்படுத்தப்பட மாட்டாது, உன்னோட ரூஹை கொஞ்சம் கூட உட்படுத்தப்பட மாட்டாது. அந்த நேரத்தில் ஒரு ரூஹ் எடுக்கப்படும். எனவே சகோதரர்களே, இப்ப விளங்காது மௌத்துடைய நேரத்தில் மனிதன் கெஞ்சுவான், மறுமையில கெஞ்சுவான், நரகத்தில் வச்சு கெஞ்சுவான், எனக்கு அமல் செய்ய கிடைக்கிறது. அந்த நேரத்துல எவ்வளவு கெஞ்சினாலும் எவ்வளவு அழுதாலும் சகோதரர்களே தெரியாமலே எந்த விதமான பிரயோஜனம் இல்லை சகோதரர்களே. ஒரு முக்கியமான பாருங்க, அந்நியவர்கள் ஆராய்ச்சி செய்த ஒரு தொழுகை விஷயத்துல முக்கியமான ஒரு விடயம் என்று தெரியுமா? இன்டர்நேஷனல் ஜெனரல் ஆஃப் இண்டஸ் என்று சொல்லுகின்ற ஒரு அமைப்பு கூட ஒன்று, அந்த அமைப்பு ஒன்று தொழுகை சம்பந்தமாக ஆராய்ச்சி செஞ்சு காட்டுறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் ருக்குவுக்கு செல்லுகின்ற பொழுது அவனுடைய ருக்குவுல இருக்கின்ற வழி இல்லாமல் போகிறது. ஒரு மனிதன் சுஜூதுக்கு செல்லுகின்ற பொழுது அவனுடைய முட்டங்காலில் இருக்கின்ற வழிகள், அவனுடைய முதுகில் இருக்கின்ற வழிகள், தலையில் இருக்கின்ற வழிகள், ஏன் மணிக்கட்டில் இருக்கின்ற வழிகள் கூட இல்லாமல் போகிறது. முஸ்லிம்கள் சுஜூது அந்த தொழுகையை நிலைநாட்டுகின்ற பொழுது என்று சொல்லி ஒரு முக்கியமான ஆய்வு கூட இந்த விடயத்தை வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் சுஜூதுக்காக ரெண்டு சுஜூது மத்தியில உட்காரும் மாட்டையாக ஒரு சுஜூது மத்தியில உட்காரும் இருக்கும். அந்த இருப்பு கூட எமது காலின் வலிமையை உருவாக்குகிறது, காலிலே நோவை வருத்தத்தை இல்லாமாக்குகிறது என்றெல்லாம் பெரிய ஒரு உடற்பயிற்சியாக தொழுகை இருக்கிறது என்பதாக இந்த ஆய்வு ஒரு அழகான ஒரு ஆய்வு கூடத்தை வெளியாகியிருக்கிறது சகோதரர்களே. அது மட்டுமல்ல, WHO உடைய இந்த சுகாதார நிறுவனம், இந்த அமைப்பு சொல்லுகிறார்கள், உலகத்துல கொஞ்சம் பாருங்க, முக்கியமான ஒரு உலகத்துல ஒரு நிமிடத்துக்கு கிட்டத்தட்ட 4 நிமிடத்துக்கு ஒரு முறை, 4 நிமிடத்துக்கு ஒரு முறை உலகத்தில் ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 4 நிமிஷம் கழிகின்ற போது ஒரு மனிதன் சூசைட் பண்ணி கொண்டிருக்கிறார், தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். 4 நிமிடத்துக்கு ஒரு முறை அந்த ஆய்வு சொல்லுகிறது. ஆனால் என்னத்துக்காக தற்கொலை செய்கிறார்கள் என்று சொன்னால், மன நிம்மதி இல்லை, உள்ளத்தில் உள்ள உளைச்சலின் காரணமாக உள்ளத்தின் உளைச்சல், மனதின் உளைச்சல், வெறுப்பு, உலகத்தில் வாழக்கூடாது என்ற வெறுப்பு, இதெல்லாம் ஏற்படுகிறது. அதுவும் மன உளைச்சல் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் தூக்கமில்லாததன் காரணமாக. அதனையும் அந்த மாத்திரையை, தூக்கத்துடைய மாத்திரையை எடுக்கக்கூடிய நாளை பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவும் பிரிட்டிஷும் போன்ற நாடுகளில் வாழுகின்ற அந்த மனிதர்கள் தான் அதிகமாக இந்த மாத்திரையை பாதிக்கிறார்கள். அந்த ஆய்வுகளை சொல்லுகிறார்கள், மிக மிக குறைவு முஸ்லிம்கள் தற்கொலை செய்யக்கூடிய விடயத்தில் மிக மிக குறைவு. சூசைட் இதை செய்யக்கூடிய முஸ்லிம் மிச்ச குறைவு. ஏன் என்று பார்க்கின்ற பொழுது குர்ஆன் ஹதீஸை ஆராய்ச்சி செய்கிறார்கள். அல்லாஹ் பிஸிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கோ, தொழுங்கோ, சிக்ர் செய்யுங்க, குர்ஆன் திலாவத்தில் ஓதுங்க. தொழுகையின் மூலமாக உங்களோட உள்ளத்தில மன நிம்மதி உண்டாகும். அல்லாஹு அக்பர். 1400 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லிட்டான், தொழுகையால் உங்கள் உள்ளத்தில் நிம்மதி வரும். இந்த நிம்மதியை தேடி நிம்மதி இல்லைன்னு சொல்லி தற்கொலை பண்றாங்க. இந்த ஆராய்ச்சியை சொல்றாங்க, முஸ்லிம்களிடத்துல தற்கொலை மிக மிக குறைவாக இருக்குது. காரணம் அவங்க சொல்லுவாங்க. குர்ஆனுடைய ஆயத்துக்கு ஆராய்ச்சி செய்துவிட்டு இன்னொரு ஹதீஸை சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா பிலால் ஃபஃப்ரஹ் லனா பிஸ்ஸலாத். எழும்பு பிலால், நாங்கள் தொழுகைக்காக போயிட்டு எங்கள் உள்ளங்களை சந்தோஷப்படுத்துவோம், மன நிம்மதி அடைந்து கொள்வோம். எழும்புக பிலால் என்று கவலையோடு இருக்கின்ற பொழுது ஒரு சந்தர்ப்பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நிம்மதி இல்லாததன் காரணமாக முஸ்லிம் அல்லாதவர்கள் அதிகமாக தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த ஆய்வு சொல்கிறது. சகோதரி தெரியாது, அன்புக்குரிய தெரியாத சகோதரி, இன்றைக்கு அந்த தொழுகை எங்களுக்கு கிஃப்டாக இந்த ரஜபுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தில் கொண்டு வந்து எங்களுக்கு கொண்டு தந்திருக்கிறார்களே. சுப்ஹானல்லாஹ். நோன்பு இந்த உலகத்தில் கடமையாக்கப்பட்டு பூமியில வச்சிட்டார். ஜகாத் மண்ணுக்கு மேலால பூமிக்கு மேலால வச்சு கடமையாக்கப்பட்டுச்சு. நோன்பு பூமிக்கு மேலால கடமையாக்கப்பட்டது. ஆனால் தொழுகைய மாத்திரம் அல்லாஹ் நபிய அங்க விண்ணுலகத்துக்கு எடுத்து சுப்ஹானல்லாஹ் அந்த விண்ணுலக பயணம் ஒரு ஆச்சரியமான பயணம் சகோதரர்களே. அவ்வளவு தூரம் கோடான கோடி கணக்கு மைல் கப்பால் அல்லாஹ் நம்மை கூட்டிக் கொண்டு போய் அந்த இடத்தை வச்சு தொழுகையை கடமையாக்கி கிஃப்டாக கொடுக்கிறாங்க என்று சொன்னா, அந்த கிஃப்டை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது சஹாபாக்கள் பட்ட சந்தோஷம் சுப்ஹானல்லாஹ், அதை விட ஒரு சந்தோஷம் ஒரு உள்ளத்திலே. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு உள்ளத்தை நீங்கள் உண்டாக்குகிறீர்களே. இந்த தொழுகைக்கான இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் வீணடிச்சு கொண்டு பாழாக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார், மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெரியுமா? அவர்களுக்கு இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹு கைரு மனூஆ. மனிதன் தொழுகை தாவினுடைய விஷயத்தை சொல்றான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, கஷ்டம் துன்பம் கவலை ஏதாவது ஏற்பட்டு விட்டார், அந்த நேரத்தில் மனிதன் என்ன செய்வார் தெரியுமா? பதப்படுத்தி விடுவார், பதந்து விடுவார், தடமாறி விடுவார், பதற்றத்துக்கு உள்ளாகி விடுவார், தடமாற்றம் ஏற்பட்டுவிடும். இன்னொரு அவனுக்கு நலவு வந்தார், வியாபாரத்தில் லாபம் வந்தார், நல்ல நிலைமை நல்ல பணக்காரன் ஆனார், யாருக்கு கொடுக்காம தடுத்து கொள்வார். இது மனிதனுடைய பண்பு. ஆனால் இந்த கெட்ட பண்பு, இந்த மோசமான பண்பு ஒரு மனிதனிடத்தில் இருக்காது. யார் என்று தெரியுமா? இல்லல் முஸல்லீன், தொழக்கூடியவர்கள் தவிர. தொழக்கூடியவங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரி, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, அவங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற ஓதாகி கேள்விப்பட்டா அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிடுவார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற கதை பத்துன்னு சொன்னா கதட்டவே மாட்டாரே. அவரே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்வுக்காக நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம், அவனிடத்தில் நாங்கள் திரும்பி சென்று விடுவோம், செல்லக்கூடியவர்கள் என்ற அந்த துஆவை அந்த கருத்தை ஓடுவார்கள், துஆவை ஓடுவார்கள். தொடரக்கூடிய மனிதர்கள் சகோதரர்களே, நஷ்டம் அடைந்து விட்டால் கவலைப்பட மாட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தனக்கு அதிகமான லாபம் வந்தா மக்களுக்கு கொடுப்பாங்க, தடுத்து வைக்க மாட்டாங்க. நோக்குடைய காலம் அள்ளி கொடுப்பாங்க. யாரு இதெல்லாம் இந்த நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்கள் யார் என்று தெரியுமா? இல்லல் முஸல்லீன், தொழக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்றார், தொழக்கூடியவர்களா இன்னைக்கு ஜும்மாக்கு வந்து அடுத்த ஜும்மாக்கு வாரவன் அல்ல, இன்னைக்கு லுஹருக்கு வந்து நாளைக்கு லுஹருக்கு வாரவன் அல்ல. அல்லாஹ் அதையும் சொல்கிறான். இல்லல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? தொடர்ந்து தொழக்கூடியவங்க. 5 நேர தொழுகையும் இமாம் ஜமாத் மிஸ் ஆகாம 5 நேர தொழுகையும் அவங்க தொழுவாங்க. பிரயாணத்தில் இருந்தாலும் சுருக்கி அப்படியே சத்தத்தை படிக்க தொழுவாங்க. வானத்தை பறந்து கொண்டிருந்தாலும் பிளைட்ல சென்றாலும் அங்கேயும் தொழுவாங்க. தண்ணிக்கு மேலான மிதந்து போனாலும் அங்கேயும் தொழுவாங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் நோயில விழுந்தாலும் சரி, உயிருக்காமி போராடி கட்டமாக இருந்தாலும் சரி, தொழுகையை விடமாட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் எந்த நஷ்டம் வந்தாலும் பதட்டமடைய மாட்டாங்க, தனக்கு இழப்பு வந்தாலும் பதட்டமடைய மாட்டாங்க, பதட்டமாக மாட்டாங்க. தனக்கு லாபம் வர வர அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அதை அப்படியே பிடிச்சு வச்சு கொண்டிருக்க மாட்டாங்க, மக்களுக்கு கொடுப்பாங்க என்பதையும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய வேளாண் பெரியார் சகோதரர்களே, எனவே அல்லாஹ் என்ற சமையான இந்த மாதத்தில் தொழுகை கடமையாக்கப்பட்ட இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களே, எனக்கு தொழாத ஒரு தொழுகை உங்களோட பிள்ளை தொழுகை என்று சொன்னா அவனை
அவனை ஒரு முஸ்லீம்களுக்காக கூட கருத முடியாது. எங்களோட மனைவியத்தில் தொழுகை இல்லைண்டா எங்களோட மனைவி ஒரு முஸ்லீமாக கூட கருத முடியாது. இஸ்லாம் அந்த அளவுக்கு சொல்லுது, தொழுகை இல்லைண்டா மண் தரக்க சதா பக்கத்து கபர், எந்த ஒரு மனிதன் தொழுகை விடுகிறானோ அவன் நிராகரித்துக் கொண்டிருக்கிறான், ஒரு காதலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இஸ்லாம் சொல்லுது, யார் அஸ்ஸலாத் இமாமுத்தீன், தொழுகையை மார்க்கத்தின் தீனின் தூணங்களாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஒரு மனிதனுக்கு முஸ்லிம்களுக்கு தொழுகை இல்லை என்றால் அவனுக்கும் காபிர்களுக்கும் மத்தியில் வித்தியாசம் ஒரு அவனுடைய தொழுகை என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. எந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், எங்களோட காலத்துல நாங்க வாழ்கின்ற காலத்துல தொழுகையை விடுறத பெரிய தொழுகையை விடுறதை விட எந்த ஒரு பாவத்தில் பெருதாக கடந்தது இல்லை. அவன் சினா செய்யலும் கலவரத்தையும் ஏனைய பாவனை செய்யலும் அவர்களை விடவும் மோசமானவர்களாக தொழுகையை விடக்கூடியவர்களே நாம் என்ற சமூகத்திலே நாம் கருதி கொண்டிருந்தோம். அவனை பாவியாக பார்க்க வேண்டதாக சஹாபாக்கள் சொல்கிறார்கள். தொழுகை இல்லாதவன் முஸ்லிம்களுடைய மையவாடியில் அடக்கக்கூடாது, முஸ்லிம்கள் செய்யக்கூடிய கடமைகளை செய்யக்கூடாது, அவனை கபடிட முடியாது, அவனை குளிப்பாட்ட முடியாது, கபடிட முடியாது, பள்ளிக்கு கூட அவனை தொழுகைக்கு அவனை ஜனாசா கொண்டு வர முடியாது. உயிரோடு வழியில் இருக்கின்ற பொழுது அவன் பள்ளிக்கு வராதவன், மனைவி கூட பள்ளி பக்கம் ஒதுக்காதவன், ஏன் அந்த ஜனாசால அந்த மையத்தை கொண்டு வாங்க பள்ளிக்குள்ள? இவனுக்கு ஜனாசாவுடைய தொழுகை கூட நடத்த முடியாது. என் முஸ்லிம்களுடைய மையவாடிய கூட அவனுக்கு நீங்க அடக்காதீங்க. அவனுக்கு கொடுக்கப்படுகின்றாரா, அவனுக்கு கொடுக்கின்றாரா, தொழுகை இல்லாதன் காரணமாக அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற அதாவது நாலாம் பக்கத்தில் இருக்கின்ற பக்கத்து கபூர்வாசிகளுக்கு அது பெரிய ஒரு நோவியாக இருக்கும். அதனால் முஸ்லிம்களுடைய மையவாடியை கூட அவன் அடக்காதீங்க. எங்கேயாவது மற்றவர்களுடைய மயானங்களை கொண்டு போய் தூக்கி வீசிட்டு போங்க. புலியும் காகமும் அதுவும் இதுவும் சிங்கமும் அவனுடைய உடம்பத்திற்கு போகும் என்பதாக சகோதரர்களே உலமாக்கள் அழகாக பத்துவாக்களை சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாம் அந்த வன்மையாக சொல்லியிருக்கிறது. எனவே தொழுகை என்பது மிக முக்கியமானது. எந்த சந்தர்ப்பத்தையும் எந்த நிலைமையை தொழுகை இல்லாதவர்களாக குர்ஆன் சொல்கிறது, நபியே நாயகமே நீங்களும் தொழுங்க, உன குடும்பத்தார்களுக்கு தொழுகை முடியவங்க. நாளை மறுமையிலே நாளே சகோதரர்களே குடும்பத்தை பற்றி விசாரிக்கப்படும். உன மகன் தொழுதானா, உன மனைவி தொழுதாளா, உன பிள்ளைகள் தொழுதாளா, நீங்க தொழுதீங்களா? நாளை மறுமையிலே நாளையிலே இதை பற்றி விசாரிக்கப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு குடும்பத்தாரிகள் ரப்புக்கு முன்னால் என்ன பதில்களை சொல்ல போறார்கள், என்ன சாட்சி சொல்ல போறார்கள்? தன்னுடைய மனைவியிடத்திலே தொழுகையிலே, தன்னுடைய மகளிடத்திலே, தன்னுடைய உறவினர்களிடத்திலே, மகளிடத்திலே தொழுகையிலே, மகன் வீட்டுக்கு வரலாம் 10 மணி 11 மணிக்கு தொழுகையாட்டு தொழுதாயா, இஷா தொழுதாயா, 5 நேரம் தொழுதாயா என்று கேட்கறதுக்கு வாப்பாக்கு தைரியம் இல்ல, கேட்டுக்கொள்றதுக்கு இல்ல. நேரத்துக்கு 8 மணிக்கு வீட்டுக்குள்ள வாங்க, இல்ல மோசமான பழக்கத்துக்கு ஆளாகுவாங்க சொல்றதுக்கு தைரியம் இல்லாத இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தது சொன்னா சமூகத்தில் தெரியாம அல்லாஹ் கேட்டு கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்திங்க. உலகத்தில் வாழ்க்கை பொழுது அமல்களில் நல்ல விவாதத்தில் செஞ்சு நல்லவர்களாக முத்தத்திகளாக தொழுகைகளாக வருகின்ற நோன்பை தயாரோடு இருந்து நல்ல அமல்கள் செய்வதற்காக இப்பிருந்தே திட்டங்களை தீட்டி நல்ல முறையிலே சுருளை போட்டு எப்படி அமல் செய்யணும், எந்த நேரத்தில் என்ன அமல் செய்யணும் என்று அழகான முறை திட்டம் தீட்டி வகுத்து இந்த அமல்களை விவாதத்துறை நல்ல முறை செய்து தொழுகையாளர்களாக அல்லாஹ் தஆலா என்னை உங்களை மாற்றியருள்வானாக. யாவரும் பார்த்து நடத்துவாயாக. என்னோட தாய்களுக்கு பார்த்து நடத்துவாயாக. நல்லவர்களாக வாழ வைத்தியாவா, புத்தகங்களாக வாழ வைத்தியாவா, உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களோடு சேர்த்துவாயாக, உனக்கு சுய செய்ய கூட்டத்தோடு சேர்த்துவாயாக. யாவா எங்களை தொழுகையாளர்களாக ஆக்கியாவா, எங்களோட குடும்பத்தார்களை தொழுகையாளர்களாக ஆக்கியாவா, எங்களோட மனைவி மக்களை தொழுகையாளர்களாக ஆக்கியாவா. தொழுகை விடுவது ரொம்ப பாரதூரமான பெரிய பாவம் என்பதை அறிந்திருக்கிறோம் யாவா. ஆகையால் தொழுகையை விடாதவர்களாக எல்லா தொழுகைகளையும் உனக்கு நன்றி செலுத்தி நல்ல